அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமான வழக்கமான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஆனா வழக்கம் போல இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே ருசியான, ரொம்பவே சூப்பரான கறி கொரியாண்டர் கிரேவி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 1.5 மேஜை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடானதும் 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, அரை தேக்கரண்டி அளவுக்கு சோம்பு, 1 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், அதே போல 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், நீல வாக்கில் நறுக்கின ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் கண்ணாடி போல ஆகிற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் அடுத்து இதோட ஒரு கை நிறைய கறிவேப்பிலை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இதோட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 50 கிராம் அளவுக்கு தோல் உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மிக்ஸியில நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து இன்னொரு பாத்திரத்துல ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலவாக்குல நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயம் கண்ணாடி போல ஆகுற அளவுக்கு மட்டும் இதை நல்லா வதக்கிட்டு அடுத்து இதோட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கடைசியா ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கலாங்க. இது லேசா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது லேசா கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சரியா 10 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பார்க்கலாங்க. நாம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிய ஆரம்பிச்சு நம்மளோட கிரேவி ரொம்பவே அருமையா வந்திருக்கு பாருங்க. கடைசியா இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கறி கொரியாண்டர் கிரேவி கம கமன்னு ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை மட்டும் இல்லாம பிரியாணி, புலாவ்னு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்டில் இந்த கிரேவியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நிச்சயமா இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நம்மளோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பியா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.